இது கச்சேரி ஆரம்பம் இரவு முழுதும் பேரின்பம். சரி, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போய் சமையல பார்க்க போறோம். இன்று நிகழ்ச்சியில நம்ம சீராவை சந்திக்க போறோம். வணக்கம் சீரா. உங்களுக்கு சமையல் தான் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? சரி, நமக்காக இந்த நிகழ்ச்சியில என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து கீ ரைஸ் செய்ய போறேன், பிளஸ் சிக்கன் சம்பார் செய்ய போறேன். கீ ரைஸ் மற்றும் சிக்கன் சம்பார். ஆஹா, சாப்பிட நான் தயாரா இருக்கேன். சரி, கீ ரைஸ் வந்து பிறகு சொல்லுங்க. இப்போ வந்து கோழி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது தேவையான பொருட்கள் இங்க நிறைய இருக்கு, பார்த்துருவோம். தேவையான பொருட்கள் சிக்கன் சாம்பாருக்கு 1 கிலோ சிக்கன் மீன் வாங்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது தனித்தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இஞ்சி பூண்டு அளவு ஒவ்வொரு கப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது 1 கப் டீ கப் அளவு, 1 டீ கப் அளவு ஆஃப் இஞ்சியும் பூண்டும் நீங்கள் போட்டாகணும். இல்லை ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பாக நீங்கள் போட்டாலும் ஓஸ் ஓகே, ஷுடன் பி ப்ராப்ளம். அண்ட் ஒரு பேக்கெட் தேங்காய் பால், சோப்பு கலர் கலரிங். ஆக்சுவலி கலரிங் நிறைய பேர் போட மாட்டாங்க, ஏன்னா கலரிங் போட்டால் வயிறு வலிக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அப் டு யோர் ஆப்ஷன். அதில் அப்படி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், தேவையில்லை. ஓகே, இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான தின்ஸாக இருக்கும். இது அம்மிகளில் அரைச்ச மசாலா. இதில் நான் என்ன போட்டேன்னா இந்த இருக்குது, இது சென்னா டால் சொல்லுவாங்க. இது 1 டீஸ்பூன் அளவு முழு மல்லி, 1 டீஸ்பூன் அளவு முழு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு. இதை மூணையும் நல்லா அம்மிக்கல்லில் போட்டு அரைச்சிட்டு கறி பவுடரோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஆனால் நிறைய பேர் வீட்டில் அம்மிக்கல் இருக்காமல் இருக்கலாம். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே பவுடர் பண்ணிவிட்டு உங்களோட கறி மசாலாவோட 1 டேபிள் ஸ்பூனோட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்தாக்க இது கிடைக்கும். எஸ். சரி, அடுத்து அடுத்தது இங்கே நான் எல்லாமே உங்களுக்கு வெட்டி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரிலாக்ஸேஷனுக்கு தான் நான் இதை வச்சுருக்கேன். 20 சோப்பு மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், முழு இது ஹோல் டர்மரிக் சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் இந்த அளவு படி கொஞ்சோன்னு நீங்கள் வெட்டிக்கிட்டே போகணும், சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஒரு சராய் இந்த அளவு போதும், இதையும் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். லோட்டஸ் ஃப்ளவர், இது வாசனைக்கு போடுறது, இதுவும் இந்த அளவு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் லெம்குவாஸ், இதுவும் இந்த அளவு சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஊசி மிளகா 20 பீஸ். நான் உரப்பு ரொம்ப சாப்பிட்றதுனால ஊசி மிளகா ரொம்ப பயன்படுத்திருக்கேன். நானும் உரப்பு ரொம்பவே சாப்பிடுவேன், தாராளமாக போடுங்க. அப்படி சில பேருக்கு வந்து உரப்பு வந்து ரொம்ப பிடிக்காது, அவங்க என்ன செய்யலாம்? அவங்க வந்து 20 ஒரு 10 இருக்கலாம், 10 ஒரு 5 இருக்கலாம். ஆனால் 5 கிலோ குறைச்சிங்கன்னா கோழி சாம்பார் சம்பாலாக இருக்குது. சரியான ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்தது இதை நான் வெட்டி வச்ச ஜாமான் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் வந்து நான் சின்ன சின்னதாக எல்லாத்தையும் நான் வெட்டி வச்சுருக்கேன்னா, அரைக்கும் போது சீக்கிரம் அரைஞ்சிரும், சம்பாரில் செய்யும் போது சாப்பிடும் போது பல்லில் சிக்காது. ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பொடி. அண்ட் இங்கே வந்து நான் அந்த பீஸ் வச்சுருக்கேன். இது வந்து சமைக்கிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் ஃபார் கணேஷிங். சேம் as to coriander leaf. இது ரெண்டும் ஃபார் கணேஷிங். சரி, முக்கியமான ஒரு கேள்வி சொல்லுங்க. இந்த கோழி இருக்குல்ல, இந்த கோழி விங்ஸ் மட்டும்தான் போடணுமா இல்லை எப்படி? விங்ஸ் போட்டிங்கன்னா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை கட்டி ட்ரம்ஸ்டிக் போடலாம். ஆனால் முழு கோழியை போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா, அது ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா விதின் ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே தான் ஓகே. பட் இதே தீபாவளிக்கு, ஹராய்க்கு நிறைய பேருக்கு நீங்கள் செய்யணும்னா விங்ஸ் போட்டால் தான் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சரி, இதெல்லாம் வைத்து தான் நீங்கள் வந்து கோழி சம்பாலை செய்ய போகிறோம். நீங்கள் பார்க்க ரெடினா நானும் ரெடி. சரி, சமைக்க போவோம். சீரா முதல்ல நமக்கு நெய் சோறு செஞ்சு காட்ட போகிறாங்க. தேவையான பொருட்களை பார்த்துருவோம். சீரா என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிடுங்க. முதல்ல நெய் சோறுக்கு நம்மளுக்கு நெய் தேவைப்படும். எத்தனை கரண்டி நெய் யூஸ் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணணும். 1 கிலோ பிரியாணி அரிசி இதை நான் முதல்ல கழுவி வச்சுட்டேன். கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சும் ஊற வச்சா தான் சோறு ஆக்கினப்புறம் நல்லா மலர்ந்து ஃப்ளஃபியாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆரஞ்சு கலரிங் தேவைப்படும். இது வந்து அவ்வளோ தேவையில்ல, கொஞ்சோன்னு தான். ஸோ இங்கே கொஞ்சம் கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன், கொஞ்சம் கார்னிஷிங்காக, வாசனைக்கா, சும்மா அழகுக்காக. இது வந்து பே லீஃப், இதுவும் தாளிப்புக்கு போடுறதுக்கு. இது வந்து சினமன், அப்போ ஸ்தானிஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கணும். இது வந்து ஒரு ஒன்று நீங்கள் போடலாம். இது சும்மா இது பிக்சர் இல்லஸ்ட்ரேஷனுக்கு தான் வச்சுருக்கேன். ஒன்று சும்மா வாசனைக்கு தான், ரொம்ப போட வேணாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு வெங்காயம் 1 கிலோ அரிசியோட அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் ஏதாச்சும் ஃபுல் க்ரீம் யூஸ் பண்ணணும். இது வந்து அத்தனை பேக்கெட் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த கப்பு அளவு படி தான். அப்புறமேல ஊற்றும் போது நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். என் சமையல் எண்ணெய் இவ்வளோதையும் ஊற்றுறது இல்லை, கொஞ்சோன்னு தான். அந்த அளவையும் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஃபைன் சால்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் தேவையான அளவு சீனி. சீனி எதுக்கு பயன்படுத்துறீங்க? சீனி எதுக்குன்னா சோறு இன்னும் கொஞ்சம் பசன்றதுக்காக. ஆனால் அது ருசி கொடுக்காது, சோறு பசன்னு இருக்கிறது.
இதுதான் அதோட தேவையான பொருள். சரி, இது அனைத்தும் தான் நெய் சோறுக்கு தேவையான பொருட்கள். அடுத்து நெய் சோறு எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். ஓகே, முதல்ல நெய் சோறு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். அடுப்பு ரொம்ப வேகமாக வச்சுக்காம கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். நெய் சோறுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடி பிடிச்சிச்சுன்னா ருசி நல்லா இருக்காது. ஸோ முதல்ல ஆரம்பிக்கிறது 4 ஸ்பூன் அளவு நெய் போடணும். 4 ஸ்பூன் சொல்லும்போது டீஸ்பூன். அதாவது சின்ன ஸ்பூன்ல அளவுல 4 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நெய்யை நல்லா உருக வச்சிடணும். சரி, உருகின கையோட நம்ம பே லீஃப் போடணும். ஒரு 2 பே லீஃப் போடலாம். பே லீஃப் எதுக்கு பயன்படுத்துறீங்க? வாசனைக்கு. பட்டையை போடுங்க, ஸ்டார் அனீஸ் போடுங்க, லவங்கப்பூ எல்லாமே போட்டுடலாம். நம்ம இதெல்லாம் வாசனைக்கு. வெங்காயத்தையும் போட்டுடணும். இப்போ நீங்கள் நல்லா தாளிக்கணும். இப்போதைக்கு நம்ம வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வந்துருச்சு, நல்லா வாடையாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து போட வேண்டியது இஞ்சி பூண்டு விழுது. நான் வந்து எப்போதுமே இஞ்சியும் பூண்டையும் தனியாக தான் அரைச்சி வச்சுருப்பேன். ஏன்னா ஒரே குவான்டிட்டியில் போட்டோன்னா சம்டைம் சில பூண்டோ இல்லை இஞ்சோ ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்கும். ஸோ எத்தனை டீஸ்பூன் நம்ம போனோன்னா 1 கிலோ அரிசிக்கு நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சியும் 2 டீஸ்பூன் பூண்டும் நம்ம போடணும். இது வந்து பூண்டு, இது இஞ்சி. இது எப்படி நீங்கள் சொந்தமாக அரைச்சி வச்சுக்கிறீங்க? சொந்தமாக அரைச்சது. ஓகே, இப்போ நீங்கள் நல்லா தாளிக்கணும். இது ரொம்ப நேரம் தாளிக்க வேணாம். ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தாளிச்சா போதும். அதை நல்லா வாட அடிக்கணும். பச்சை வாசம் அந்த பச்சை போகிறதுக்கு தான் ஒரு அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் நம்ம வதக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் பண்ண போகிறது வந்து 1 கவலை பாஸ்மதி அரிசி. 1 கவலை பாஸ்மதி அரிசிக்கு பால் கவலை மூலயமா தான் நம்ம அளவு எடுத்து தண்ணி ஊற்றணும். ஸோ இந்த கவலையும் பால் கவலை, அதாவது இந்த டீபாட் கண்டிஷன் பால் அளவு தான் சொல்கிறேன். பின்ன 1 கிலோ அரிசிக்கு ஒவ்வொரு கப்புக்கும் 1.5 கிலோ தண்ணி தான் ஊற்றணும் நீங்கள். ஓகே, முதல்ல நான் பால் தான் ஊற்றுறேன். இப்போ நீங்கள் 4 வாட்டி ஊற்றணும் 1.5 கப்பு பச்சை தண்ணி. இப்போ 3 வாட்டி 1.5 கப்பு மூலயமா பச்சை தண்ணி தான் நீங்கள் ஊற்றி முதல்ல மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது 2வது 1/2 கப் ஊற்ற போகிறேன். 3வது 1/2 கப் போகுது. இன்னும் ஒரு 1/2 கப் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்தது நம்ம தேவையான அளவு உப்பு போடணும், தேவையான அளவு சீனி போடணும். இப்போ பாலில் வந்து ஊற்றியாச்சு, நல்லா நம்ம கலந்தாச்சு. இப்போ நீங்கள் அந்த விழுதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் வெள்ளையாகவும் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போடுறேன், 1/2 டீஸ்பூன் சீனி போடுறேன். முதல்ல சொன்ன மாதிரி தான் சீனி போடுறதுக்கு காரணம் சோறு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் அது கொதி வரும். கொதி வரும்போது நீங்கள் அடக்கிட்டு அரிசியை உள்ளக போட்டு வேக வச்சிடணும். அவ்வளோதான். கொஞ்சம் கிட்டன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வர டயத்தில் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, பால் தரஞ்சிச்சுன்னா சோறு நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி சமையலன்னு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன். நீங்கள் கேட்கலாம் எதனால முதல்ல நெய் போட்டுட்டு இப்போ எண்ணெயை போடுறாங்கன்னு. எண்ணெய் போடுறதுக்கு காரணம் சோறு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் கொல கொலன்னு இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ அதை நல்லா கிட்டுன அப்புறம் இப்போ நம்ம அரிசியை போட போகிறோம். ஐயோ, அடுப்பி அடிச்சிட்டேன். ஓகே, அடுப்பு பார்த்துக்கோங்க, நல்லா சின்னதாக வச்சுக்கிட்டு அரிசி முதலே கழுவி ஊற வச்சுட்டேன். நம்ம அரிசி போட்டாச்சு, உள்ளக்க போட்டு கிண்டியாச்சு, அடுப்பையும் அடக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த சட்டி அப்படியே எடுத்து குக்கரில் வச்சு ஆன் பண்ணி வேக வச்சிடணும். அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ் அதுவாக வந்து கீப் வார்ம் வர வரைக்கும் வேக வச்சுருக்கேன். சரி சரி, அரிசி போட்டுட்டீங்க, எவ்வளவு நேரம் நீங்க ரைஸ் குக்கர்ல வச்சிருக்கணும்? ஓகே, நம்ம இதை எடுத்து ரைஸ் குக்கர்ல வச்சுக்கிற அட்லீஸ்ட் ஒரு 20 இல்லை 25 நிமிஷம் எடுக்கும். பட் நம்ம அப்பவே செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, திறந்து பார்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இது யூஸ் பண்ண பேன் வந்து ரைஸ் குக்கர் உள்ளக்குள்ள பேன், அதனால நம்ம வச்சோம்னா அதிலே கீப் ஸ்டார்ட் குக்கிங் வந்து கீப் வார்ம் ஆயிடுச்சுன்னா சரி, சோறு ரெடி ஆயிடுது. அது கொஞ்சம் கலரிங் போட்டுருவோம்.
சோறு வெந்த அப்புறம் வெப்பம் பார்க்கறதுக்கு கலரிங், அதாவது இது கெஞ்சு குனின்னு சொல்லுவாங்க மலையில். கொஞ்சோன்னு எடுத்து பச்சை தண்ணியில் கலந்துக்கிட்டு இந்த அளவு போதும், ரொம்ப வேணாம். சுற்றியில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்லெட்ஸ் மாதிரி போட்டால் போதும். ஆனால் இம்பார்ட்டன்ட், இதை நம்ம ஊற்றின கையிட உடனே கிண்டக்கூடாது. கிண்டினீங்கன்னா நம்ம இப்போ பண்ணுற டெக்னிக் என்னென்னா, ஒரு சில இடத்துல தான் அந்த கலரிங் இருக்கணும், மற்ற இடத்துல சோறு வெள்ளையாக இருக்கணும்னு. இப்போ நீங்கள் உடனே ஊற்றி உடனே கிண்டிங்கன்னா எல்லா சோறும் கலர் ஆயிடும். அதே மாதிரி ரொம்ப கிண்டினாலும் சோறு உடஞ்சிரும். ஆமாம், உண்மை. அதனால நீங்கள் இந்த கலரிங்கை போட்டு உடனே கிண்டுறீங்க. மூடி ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் கிண்டுங்க. சுகரி, கோழி சம்பால நம்ம சமைக்க போறோம். முதல்ல வந்து அரைக்க போறோம். சரி, என்ன பொருட்கள் சொல்லிருங்க. ஓகே, முதல்ல நம்ம அரைக்க போகிறது எல்லாம் கொஞ்சம் சுலபமான ஜாமா தான். முதல்ல உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாம் வெட்டி வச்ச ஜாமா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க. இதில் பிளெண்டரில் எல்லாத்தையுமே போடணும். அதாவது 20 சோப்பு மிளகா போடுங்க. ரொம்ப கஷ்டமான வேலை இது. இந்த சமைக்கிறது ரொம்ப கஷ்டமான. ஆஹா, முக்கியமான ஒரு விஷயம், கையை கழுவின பிறகுதான் நீங்க சமைக்கணும். நான் கையை கழுவிட்டேன். ஓகே, அப்படி பிளெண்டரில் பத்தலைன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி முதல்ல அரைச்சிட்டு அதை கொஞ்சம் குறைய நம்ம போட்டு போட்டு அரைச்சிட்டு. ஓகே ஓகே, இது முதல்ல போடுவோம். இப்போ பாருங்க, கிரைண்டர் வந்து இடம் பத்தல. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைக்கணும். ஒரே தடவை அரைச்சோன்னா கிரைண்டர் போயிடும். ஸோ அதனால சின்ன கிரைண்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம அரைக்கிறோம். ஸோ ஓரளவு நம்ம இப்போ மிளகா போட்டாச்சு. அதாவது சோப்பு மிளகா ஒட்டி தான், ஊசி மிளகா ஒன்றும் போடல, வெங்காயம் போடல, மற்ற ஜாமான் ஒன்றும் போடல. ஸோ நம்ம முதல்ல மிளகா போட்டு தேவையான அளவு தண்ணி, அது அரைக்கிற அளவுக்கு இருந்தால் சரி, வச்சு நம்ம முதல்ல அரைச்சிடுவோம். அரைச்ச பிறகு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டு அரைக்கணும். முதல்ல போறது உள்ளக்க வந்து லோட்டஸ் ஃப்ளவர். லோட்டஸ் ஃப்ளவர் தமிழ்ல பேர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மண்டலிக்குது. சோ அடுத்து வந்து தாமரைப்பூ. எஸ், தாமரைப்பூ. அடுத்து இது வந்து லங்க்வாஸ். லங்க்வாஸ், ஓகே. எல்லாம் சின்ன சின்னதா வெட்டிக்கோங்க, அப்பதான் சீக்கிரம் அரைஞ்சிரும். அதன் பிறகு இது வந்து முழு மஞ்சள். மஞ்சள், அப்புறம் கடைசியா சராய். சராய். இது முதல்ல அரைச்சிருவா. போட்டு அரைச்சிருங்க. ஓகே. அரைக்கும்போது ரொம்ப கட்டியா இருந்துச்சுன்னா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சம்பா செய்ய வந்து வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும். வெறும் மிளகாய் இல்ல, ஊசி மிளகாய். அதே மாதிரி சின்ன சின்னதா வெட்டிக்கோங்க. அப்பதான் உள்ளக போட்டு அரைக்கும் போது நல்லா பொன்னிறமா சின்ன சின்னதா இருக்கும். சாப்பாடை கொஞ்சம் மெல்ல போடணும், இல்லைன்னா சாப்பாடுக்கு வலிக்கும். ஓகே, அரைக்க ரெடி. நான் ரெடி, நீங்க ரெடியா? சரி, கோழி சம்பால நம்ம செய்ய போறோம். சம்பால் தயாராக இருக்கு. அடுத்து என்ன செய்ய போறோம்? அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டியும் தேவையில்லை, சின்ன சட்டி கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு பெரிய சட்டி யூஸ் பண்ணி பழக்கமாயிருச்சு. ஒரு 1/2 கப்பு அளவுபடி வச்சுக்கோங்க. சமையல் எண்ணெயை முதல்ல ஊற்றணும். எண்ணெய் ரொம்பவா இருக்குன்னு பயப்பட வேணாம். கோழி சாம்பார் வேவுறது இந்த எண்ணெயில தான் வேகும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் ஜெனரஸாக யூஸ் பண்ணுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது நம்ம போடணும். இஞ்சி பூண்டு விழுது முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கிட்ட வரலாம் பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இது பூண்டு. அடுத்தது இஞ்சியும் நீங்கள் போடணும். அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே அது நல்லா பொன்னிறமாக வரதை நீங்கள் பார்க்கலாம். வாடையாகவும் இருக்கும். குறைஞ்சது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டுங்க. பொன்னிறமாக வந்த அப்புறம் அரைச்ச மிளகா விழுத உள்ளக்க போட்டு நல்லா கிண்டுங்க. ஓகே, ஓகே. ஊற்றின அப்புறம் நல்லா போட்டு கிண்டுங்க. அடுத்தது கொதி வந்து கொஞ்சம் கிட்ட வந்து பாருங்க. இந்த மாதிரி பொன்னிறமா சுத்தியில கொதி வரணும். வரும்போது 1/4 டீஸ்பூன் கலரிங். ரொம்ப கலரிங் போட வேணாம், 1/4 டீஸ்பூன் போதும். சிவப்பு சிவப்பா இருக்கு. எஸ் எஸ். அது
அடுத்தது 1 tablespoon of tomato puri. Tomato puri. Yes. நீங்க கிண்டலாம். Okay. போட்டு அதை நல்லா நம்ம கலந்து எடுத்துடணும். அது கலக்கும் போதே கிட்ட வந்து பாருங்க கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். அதை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். அந்த டொமேட்டோ பூரி நல்லா அந்த விருதோடு கலந்த அப்புறம் நம்ம கோழியை உள்ளக்க போட்டு நல்லா பரட்டி எடுக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம போட்ட அந்த மிளகால கோழியிலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி விடும். அந்த தண்ணி விடுறதை வச்சு நம்ம பரட்டி எடுக்கணும். பத்தலைன்னா கொஞ்சோண்டு தண்ணி விடணும். சம்பால் வந்து கொதிக்க இருக்கு. அடுத்து முக்கியமான மேட்டர் கோழி. ஒண்ணுன்னா எடுத்துக்கணும். மெல்ல போடணும். ஏன்னா கோழிக்கு வலிக்கும். நல்லா கோழி போடுங்க. முதல்ல சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றிடாதீங்க. கோழியிலேருந்து தண்ணி கொஞ்சம் வெளியே வரும். அதை வச்சு சம்பாலில் போட்டு நல்லா பரட்டி எடுங்க. அப்படி ஒரு வேளை பத்தலை ரொம்ப கட்டியாக இருக்குன்னா கீழே அடி பிடிச்சிடும். அது வரக்கூடாது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ சம்பாலில் 2 இது இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக இருந்தால் நம்ம சோத்தில் பரட்டிட்டு சாப்பிட்றதுக்கு கூவாகவும் இருக்காது. ஸோ தேவையான அளவு தண்ணி போடுமாங்கிறது அது கரெக்டாக கணக்குப்படி என்னால் சொல்ல முடியாது. பட் உங்களோட பதப்படி நீங்கள் பார்க்கணும். இப்போ கோழியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தேவையான அளவு தண்ணி முதல்ல சொன்ன மாதிரி தான். அளவுபடி நல்லா சொல்ல முடியாது. ஒரு குத்து மதிப்பு நம்மளுக்கு சமையல் தெரிஞ்சு நம்மளால கொஞ்சம் குத்து மதிப்பாக போடணும். நமக்கு தெரியலையா பரவாயில்ல, ஒரு 1/2 கப்பு தண்ணியாச்சும் ஊற்றணும். 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான். ரொம்ப தண்ணியாக இருந்தால் சம்பால் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது தேங்காய் பால் நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா நம்ம கிண்டணும். நல்லா கிண்டிட்டு நம்ம தகுந்தாப்புல உப்பு போடணும். சீனி போடணும்னு அவசியம் இல்லை. சீனி போட்டிங்கன்னா அந்த உரப்பை எடுத்துரும். ஸோ நான் வந்து சம்பால் பண்ணும்போது சீனி போட மாட்டேன், உப்பு தான் போடுவேன். உப்பு மறுபடியும் தண்ணிக்கு பண்ண மாதிரி தான் நான் சொல்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இடையில கொஞ்சம் திறந்து அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் கிண்டி எடுக்கணும், கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. உப்பு பத்துமா பத்தாதுன்னு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். கணக்காக இருக்கு. சரி, அடுத்து என்ன செய்யணும்? ஓகே, அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அம்மிக்கல் மசாலா நம்ம போடணும். போடுறதுக்கு முன்னாடி அது கொஞ்சோண்டு சுடு தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா சம்பாலில் போடும் போது நல்லா ஈவனாட் ஆயிரும், டிசால்வ் ஆயிரும். அப்படி கட்டியாக போட்டிங்கன்னா அங்கங்கே மசாலா ஒட்டிகிட்டு இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ கோழியை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட வேக விடுங்க. இல்லைன்னா அந்த அம்மிக்கல் மசாலாவோட பச்சை வடை கொஞ்சம் அடிக்கும். நம்ம சீரா கஷ்டப்பட்டு நமக்காக கோழி சம்பாலை சமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெய் சோற சமைச்சிருக்காங்க. பக்கத்துல சேர்த்து அச்சாரம் செஞ்சிருக்காங்க. பெரிய விருந்தே காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ருசியா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்ல போறோம். உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு சீரா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப உரப்பா இருந்தா சொல்லுங்க, தண்ணி குடிக்கிறேன். உண்மையில ரொம்ப ஷோக்கா இருக்கு. சம்பால்னா இது பேர் தான் சம்பால். இது வந்து சிக்கன் சம்பால். இது வந்து நெய் பிரியாணி. நல்ல சாப்பாடு, தரமான சாப்பாடு, லேசாக உரைக்குது. ஆனா எனக்கு உரப்புனா ரொம்பவே பிடிக்கும். இந்த சமையல் குறிப்பை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்க ஒலியின் பேசும் பக்கத்தை பாருங்க. ரொம்ப நன்றி சீரா, எங்களுக்காக சமைச்சு கொடுத்ததுக்கு. இந்த நிகழ்ச்சியில் என்னைய பங்கு கொள்ளுங்க கலந்துக்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கச்சேரி ஆரம்பம், இரவு முழுதும் பேரின்பம்.